BB9 டே 2021 ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சொல்லணும்னா சரியான சம்பவம். நான் கூட விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையும் ஸ்னாப் பண்ணுறாரு, பேச விட மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இது மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை, மசாலா இல்லை. ஸோ சம்டைம்ஸ் இவர் ஸ்னாப் பண்ணுறது ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பாரு வந்து அதை ஸ்னாப் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒருத்தர் பேசும்போது மரியாதை கொடுங்கன்னு சொன்னது செம்ம ஸ்லிப்பர் ஷாட். அடுத்தது கமருதீன் வந்து சுபிக்ஷா மேட்டரில் ஒரு விஷயம், அதாவது திவாகர் வந்து சேஃப் இல்லை, அவர் வந்து பொண்ணுங்க சேஃப் இல்லைன்னு சொன்னது வந்து யாருக்குமே அங்கே பிரச்சனை இல்லை, இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை போது அந்த அலிகேஷன் வேறு மாதிரி வருது அப்படின்ற விஷயத்த சொன்னது சூப்பர் மேட்ரு. பிரதீப் நடந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே நடந்தது, விச் இஸ் வெரி குட். ஸோ அங்கே ஒரு செருப்படி கமருதீனுக்கு, மண்டையில் மசாலா இல்லாத கமருதீனுக்கு. அங்கே இருந்து மறுபடியும் துஷாரை வந்து ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே ஒரு வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அவர் எந்திரிச்சு ஒரு பிரச்சனை பண்ணார், அதை விஜய் சேதுபதி நேரடியாக அப்படியே பார்த்து அதை ஏதோ தூக்கி போட்டு சாப்பிட போகிறாரு அப்படின்னு நினச்சேன், ஒன்றுமே நடக்கலை. ஸோ நிறைய விஷயங்கள் என்னென்னா ஓவரால் அந்த மேலோட்டமாக பூசிட்டு போகிறாங்களே தவிர கேஸ் பை கேஸ் அனாலிசிஸ்ன்றது நடக்கவே இல்லை. துஷார் மேட்டராக இருக்கட்டும், வினோத் ரொம்ப உத்தமர் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார், ஆனால் அவரும் நிறைய வாய் விடுறாரு. நம்ம அதாவது காமெடி பண்ணுறோன்ற இந்த மரத்துக்கு சேலை கட்டி அதெல்லாம் வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ணவே இல்லை. அந்த பாட்டில் டாஸ்க்லையாக இருக்கட்டும், அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் பாரு பண்ண விஷயங்களை இன்டெப்த்தாக ஏன் இப்படி பண்ணீங்க அதெல்லாம் பெருசாக பேசவே இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த அன்பு கேங்குக்கு வந்து ஒரு நல்ல கிள்ளி விட்டார், நீங்களும் வந்து பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்ற கெமிக்கு சப்போர்ட் பண்ணாமல் பண்ணாங்க. அது வந்து சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி. இவ்வளோலாம் இவர் பேசுவாரா அப்படின்றது நேற்று புரிஞ்சுது, பேச விட்டாங்க. ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் 45 நிமிஷம், 1 ஹவரில் 45 நிமிஷம் இவங்க கண்டென்ட்டாக போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி 40 நிமிஷம் அதை பேசணும். இவங்க வந்து முன்னாடி அந்த ஃப்ரைடே நடந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு பாதி டைம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஷோ முடிச்சுட்டு போயிறாரு. கேஸ் அனாலிசிஸ் பண்ணலாம், இதை ஏன் சொன்னாங்க, கலையை ஏன் வந்து எட்டி வச்சிங்க அப்படின்ற விஷயம் கேட்கல. ஒன்று எனக்கு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து சம்வேர் ஓவராலாக இவர் அடித்தது நல்லா இருந்துச்சு. ஆனால் கமல் சார் டைமில் அது நடக்கும். இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறாங்க, அதை பற்றி பேச போகிறாங்க, அட்லீஸ்ட் 80% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 80% நடக்கும். இங்கே வந்து அது நடக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, மேலோட்டமாக புல்லை மேய்ஞ்சிட்டு போயிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்ப்போம், அது கமருதீன் வாரம் வாரம் அவர் அடிச்சு தனியாக ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு, எவ்வளோ அடித்தாலும் தாங்க முடியாது, அடிக்க நீ வரியா. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, அந்த கண்டஸ்டன்ஸ் ஆல்சோ வேஸ்ட். இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக சண்டே வாஸ் ஓகே, அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இவங்களை வச்சு செய்ய போகிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். So that me, through this me talking to me.